கோயிலுக்கு வரப்போ மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது அப்படியே கொஞ்சம் கம்மியாயிருது இல்ல? ரொம்ப அமைதியா இருக்குல்ல மனசெல்லாம். ஆமாம்மா. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே. அப்ப சொல்லு பாப்போம், கோயிலுக்கு வந்தா மட்டும் ஏன் நம்ம மனசெல்லாம் அமைதியாகுது? சொல்லு பாப்போம். ஏன் தெரியுமா? கோயிலுக்குள்ள நம்ம காலடி எடுத்து வச்சதுமே நம்ம உடம்புக்குள்ள சிறுன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏறும். அதுதான் நம்மள அமைதிப்படுத்தும், நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய வைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியா? சரி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏன் வருது? ஏன் அது கோயிலுக்குள்ள மட்டும் வரணும்? ஏன்னா எங்க சாமி இருக்குது. என்ன இப்படி சொல்ற? கோயில்ல மட்டுமா சாமி இருக்கு? நம்ம வீட்டுல கூட தான் சாமியை வச்சு கும்பிடுறோம், அங்கேயும் தான் சாமி இருக்கு. ஆனாலும் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய சண்டை போடுறோம், நிறைய கோவப்படுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆனா கோயிலுக்குள்ள வந்தா மட்டும் ஏன் அமைதியா இருக்கு? இப்படி குண்டக்க மண்டக்க கேட்டேன்னா நான் என்ன சொல்றது? குண்டக்க மண்டக்கனா? இப்ப இதுக்கு வேற நான் விளக்கத்தை கொடுக்கணுமா? உன் கூட ரொம்ப பெஜாரா போச்சுப்பா. பெஜார்னா? சும்மா எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டா திட்டி விட்டுருவேன் சொல்லிட்டான். கோயிலுன்னு கூட பார்க்க மாட்டேன். சரிம்மா கோவப்படாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் நம்மளுக்கு கோயிலுக்குள்ள வந்தா மட்டும் மனசு அமைதியாகுது? ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது? ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லவா? சொல்லு. இப்ப கோயிலுக்குள்ள மக்கள் எல்லாம் ஏன் வராங்க சொல்லுங்க? கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு வருவாங்க. அவங்க கவலையெல்லாம் சாமி கிட்ட சொல்லுவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு போறதுக்காக வருவாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லபடியாவே எல்லாம் நடக்கணும், எந்த கெடுதலும் நடக்க கூடாதுன்னு வேண்டிப்பாங்க இல்லையா? ஆமா. இப்படி கோயிலுக்கு வர எல்லாருமே அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு பாசிட்டிவா தானே யோசிச்சு சாமி கும்பிடுறாங்க. அதனால தான் நம்மளுக்கும் கோயிலுக்குள்ள வந்ததும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இப்ப புரியுதா? சரி கத்தாத. சூப்பர் மணி, செம்ம பிரில்லியன்ட் நீ. நான் தான் சொன்னல, நான் ரொம்ப புத்திசாலி. அதுவும் சரிதான். கியூட்டா சிரிக்கிறீங்க. எனக்கு உங்க பல்லு ரொம்ப பிடிச்சிருக்குது. பல்லா? ஆமா, பல்லு வாய்க்குள்ள தானே இருக்கும், பின்ன செங்கலா இருக்கும். கடவுளே, மொக்க போடுறாளே. சும்மா அப்பப்ப இப்படியும் பேசுறது உண்டு, புத்திசாலித்தனமாவும் பேசுவேன் சரியா? இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். நீங்க அழகா சிரிக்கிறீங்க. உங்க பல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வரிசை அழகா இருக்குது, மேலேயும் சரி கீழேயும் சரி, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சரி நல்லா சிரிக்கிறீங்கன்னு சொன்னதுக்காக சும்மா அப்படியே சிரிச்சு காட்ட வேணாம். சப்பா குட்டி சாத்தான். கோயில்ல எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அப்புறம் உன் கனவுல உண்மையிலேயே அது வரும். அச்சோ, இது வரையா? கடவுளே, தப்பு, நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாலும் நம்புற? அப்ப சும்மா தான் சொன்னியா? அப்படி உண்மை கிடையாது அது. உள்ளுல கட்டிக்க சொன்னது. உள்ளுல காட்டினா? ஏய் சரி நான் ஒண்ணு கேட்கல. மணி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. உனக்கு இந்த நிறைவேறாத ஆசைன்னு எதனா இருக்கா? என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? கேட்கணும்னு தோணுச்சு. எனக்கு இந்த நிறைவேறாத ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு நடந்துரும், கிடைச்சிரும், அவ்வளவுதான். கிடைக்கலனாலும் போராடியாவது வாங்கிடுவேன். அதெல்லாம் கரெக்ட் தான். நீ எல்லாருக்கும் செல்ல பொண்ணு, உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். நான் அப்படி கேட்கல. நிறைவேறாத ஆசைன்னா நீ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருப்ப. ஐ மீன், சாப்பிட்றது இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு, எந்த பொருளும் கிடையாது. அந்த மாதிரி நான் கேட்கல. நீ எப்படி நான் இது சொல்கிறது, உனக்கு இது விஷயம் நடக்கணும் ஆனால் நடக்காமல் போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எதனா இருக்கா? அப்படி கேக்குறீங்கல்ல? அப்படி யோசிச்சு பார்த்தாலுமே இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து உங்க மேலே தான் ரொம்ப ஆசையா இருந்தேன். நீங்க எனக்காக திரும்பி வருவீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் நல்லா லவ் பண்ணணும், அப்படியெல்லாம் நிறைய ஆசை இருந்தது. அது மனசுக்குள்ளேயே இருந்தது. அது நிறைவேறாத ஆசையாவே தான் இருந்துச்சு. நீங்க என்னைக்கு திரும்பி வந்தீங்களோ அப்பவே அந்த ஆசையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நிறைவேறாத ஆசையெல்லாம் இல்லை. அப்போ மணிமேகலைக்கு நிறைவேறாத ஆசை எதுவும் இல்லை. சரி, ஓகே. சரி, எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டீங்க? நான் அப்படி எதாவது சொன்னா அதை நீங்க நிறைவேற்றி தரலான்ட்டா? ஆமா, அதுக்காக தான் கேட்டேன். சரி, ஆனா எனக்கு தான் அப்படி ஒண்ணு இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எதனா நிறைவேறாத ஆசை இருக்குதா சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். நீயா? என்ன பார்த்தா ஆசையை நிறைவேற்றுற மாதிரி எல்லாம் தெரியலையா? சொல்லுங்க சும்மா. என் ஆசையெல்லாம் உடல நிறைவேற்ற முடியாது மணி. அப்படின்னு ஆசையை வச்சிருக்கிறீங்க, சொல்லுங்களேன் பாப்பா. கோயில்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. அடப்பாவி, எப்ப பாரு இடக்க முடக்கா யோசிக்கிறதே வேலையா போச்சு உனக்கு. சரி, சிரிச்சது போதா, தேங்காய் சாப்பிடுவோமா? தேங்காவா? ஆமா, பூச்சாரி அழகா உடச்சு கொடுத்தாருல தேங்காவை, 2 பாதியா பொழந்து கொடுத்துருக்காரு பாருங்க, வாங்க சாப்பிடுவோம். வேணாம் மணி, இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. கோயிலில் உடைச்ச தேங்காவை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி தான் நம்ம சாப்பிடணும். அப்படிலாம் கிடையாது, உடைச்சதுமே சாப்பிட்றணும். என்ன நீ, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரிஞ்சதால தான் சொல்றேன். கோயில் எல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதுவும் சாமிக்கு உடைச்ச தேங்காவை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் முதல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க தேங்காவை கோயில்ல உடைச்சு புட்டே, அதை அங்கேயே உட்காந்து துண்ணு புட்டே, அந்த ஓடு தூக்கி ஓரமா போட்டு புட்டே, அதுக்கப்புறமாட்டி தான் வீட்டுக்கு போவோம். என்ன புட்டு நிக்கிட்டு இருக்க?
இங்க பாரு மணி, இப்ப நீ தேங்காவை சாப்பிடக்கூடாது, ஓகேவா? அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வா. என்ன நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கேயே ஆளுக்கு சரிசமமா சாப்பிடலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு வேணும்னா பரவாயில்லைங்க, நானாவது சாப்பிட்றேனே. சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுதான். நீ அந்த பூஜை பாஸ்கெட் எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ரொம்ப ஓவரா பண்ற நீ. பாரு இங்க பாரு, நாங்களும் கோயிலுக்கு வந்தா இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். நந்தினி, நானு, காயத்ரி, ராகுலு, நாங்க 4 பேருமே உட்காந்து சாப்பிடுவோம் தெரியுமா? நீ என்னடா என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? சரி வா, வண்டியில நான் உன் பின்னாடி தான் உட்காந்து வரப்போறேன், முடிச்சு விட்டுறேன். ஆனா அப்படியே டேரக்டா வீட்டுக்குலாம் வண்டி விட்டுறாதே, எனக்கு மசால் தோசை வாங்கி கொடு. அப்புறம் பேக்கரிக்கெல்லாம் போனோம். ஓகே ஓகே ஓகே, உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போறாள். தேங்கால கையை வச்சா தலையிலேயே கொட்டுவேன். அடப்பாவிய. சரி, கியூட் மணி, நீ உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்க. தேங்க்யூ. சரி கிளம்பலாமா? போலாம். அன்னைக்கு வீடியோ காலில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது எல்லா கார்ட்ஸுமே சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே லைட் கலர்ஸாக இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நல்லா டார்க் கலர் பத்திரிக்கையாக பார்க்கணும். அன்றைக்கி வீடியோ காலில் சந்தோஷ் காட்டும்போது ஒரு சைடு ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸ் இருந்துச்சு. அந்த பக்கமாக போய் பார்ப்போம், அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக பத்திரிக்கையை செலக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம அந்த கூட ஒருத்தர் வந்தார், எங்கே போனார் ஒரு? சார் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் மெயில் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா ஜானு கால் பண்ணுங்கள் இதோட, சரிங்களா? என் கூட பத்திரிக்கை எடுக்க வந்துட்டு ஃபோனை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க? ஒரு நிமிஷம் நந்தினி. சார் மெயில் பார்த்துட்டிங்களா? ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் ஜானுக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? நான் வச்சிடுறேன். சொல்லு நந்தினி, என்னென்ன என்ன அர்த்தம்? நம்ம பத்திரிக்கை எடுக்க தானே வந்திருக்கோம், நீங்கள் பாட்டுன்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன எமர்ஜென்சி, ரொம்ப நேரமாக மேனேஜர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, அதான். சரி அதெல்லாம் விடு, நீ வா, நம்ம போய் பத்திரிக்கை செலக்ட் பண்ணலாம். சரிங்க சந்தோஷ், ஆனால் இந்த பக்கம் வேணாண்ணே, ரொம்ப லைட் கலர்ஸாக இருக்குது. நம்ம அந்த பக்கமாக போவோம். அன்றைக்கி நீங்கள் வீடியோ காலில் காமிச்சிங்கல்ல, அந்த பக்கம் ஃபுல்லாக டார்க் கலர்ஸாக இருந்தது, அந்த பக்கமாக போகலாம். சரிம்மா வா போகலாம். அப்புறம் சாரி டி, நான் எமர்ஜென்சிங்கிறதுனால தான் ஃபோன் அட்டன் பண்ணேன், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டேன், சரியா? அதெல்லாம் பரவாயில்ல, சரி வாங்க போவோம். ஸோ ஸ்வீட் நந்தினி, வா போகலாம். உருகுறீங்களே, வாடி. எதையனா ஒன்று பண்ணிடுறது, உடனே வந்து சாரி நந்தினிங்கிறது. இப்போ நான் சாரி கேட்டேன் நான் இவர்கிட்ட, ஐயோ அநியாயத்துக்கு நல்லவராகிறாரு. ஆனால் இவர் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த சௌமியா இருக்கிறாள் குரங்கு, அப்படியே இவர் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா. மவளை இருடியே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை வசமா இழுத்து போட்டு அடிக்கிறான் பாருடியே. அந்த நாள் கூடிய விரைவில் வந்துடும்டியே, பாருடி சௌமியா, பாரு. ஓய் என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்கா, வா இங்க. ஆமால, அந்த வரங்க. என்னப்பா ராகுலையா, இன்னைக்கு ஆபீஸ் லீவா? ஆபீஸ் எல்லாம் லீவ் இல்ல அங்கிள், நான் லீவ் போட்டேன். அப்படியாப்பா? உங்க வீட்டுல தானே விசேஷமா என்ன? ஏன் விசேஷம்னா தான் நாங்க லீவ் போடணுமா? சும்மாலாம் நாங்க லீவ் போடக்கூடாதா? இது என்ன இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுக்கிறீங்க? அப்பாங்களா வண்டியை தள்ளினா? அட நீ என்னப்பா இதுக்கு இவ்வளவு கோவப்படுற? ஒரு கேள்வி தானேப்பா கேட்டேன். அதெல்லாம் கூட கேட்க கூடாது. ஏன் கேக்குறீங்க முதல்ல நீங்க அதெல்லாம்? இல்ல உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? சும்மா வண்டியில போறவனை நிக்க வச்சு ஏன்பா லீவாப்பா, உங்க வீட்டுல எதனா விசேஷமாப்பான்னு கேக்குறது. நான் எதனா ஒண்ணு சொல்லுவேன், அதை அப்படியே வாங்கி வச்சுக்கினேன். நீங்க வியாபாரம் பண்ற சாக்குல 4-5 லேடிஸை உங்க கடை பக்கத்துல சுத்தி நிக்க வச்சுக்கினேன். அந்த வீட்டுல இந்த விசேஷம் நடக்குதான், உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு நீங்க கேட்டு அப்படியே அவங்க எதனா ஒரு பதில சொல்லி நீங்க அப்படியே ஜாலியா டைம் பாஸ் பண்ணுவீங்க. எங்க குடும்ப கதையை வச்சுக்கினேன். இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கணுமா? முடியாது. ராகுல் அதெல்லாம் பண்ண மாட்டான். ராகுல் இப்படிலாம் பேசாத ராகுல். சும்மா இருறி, இந்த ஆள்கிட்டலாம் அப்படிதான் பேசினா. அப்புறம் அங்கிள் பத்திரமா வண்டி தள்ளிப்பாங்கன்னு என்ன அது கேரட் எல்லாம் காஞ்சி போய்க்குது, காஞ்சி போன பொருள் எல்லாம் விற்கிறீங்களா நீங்க? இருங்க என் மாமாட்டி போய் சொல்றேன், ஏமாத்த பாக்குறீங்களா ஊர் ஜனங்களா? ஐயோ ராகுலே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, நான் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் வித்துக்கிட்டு இருக்கேன். அது வெயில்னால கொஞ்சம் காஞ்ச மாதிரி தெரியுது, வேற ஒண்ணும் இல்லப்பா. வெயில்ல காஞ்சு போகுதுன்னா ஒரு கிண்ணத்துலயா இல்ல ஒரு வாட்டர் கேன்லயே தண்ணி வச்சுக்கினா அப்பப்பா அது மேல தெளிச்சு விடணும். இது கூட தெரியாது. அதை பாருங்க எல்லாம் காஞ்சி போகுது. இதை பாருங்க ப்ரொக்கோலி எல்லாம் செத்துருச்சு. ராகுலே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வண்டி எடு. நான் குடும்ப கதையை கேட்டா நான் இப்படி தாண்டி பண்ணுவேன், சும்மா. அப்புறம் எங்கில் வாயில கொசுலாம் போயிட்டு போதியா, வாட்டர் கேன்ல தண்ணி இருந்தா எடுத்து காய்கறி மேல தெளிங்க. என்ன நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியை தான் விற்கணும். கோயம்பேடுல தூக்கி கீழே போடுவாங்களே காய்கறி, அதையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இங்க விற்க கூடாது, புரியுதே? ஐயோ நான் ஏன்ப்பா கீழே போடுற காய்கறி எல்லாம் பொறுக்கிட்டு வந்து விற்க போறேன்? அப்படி விற்காம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் பண்ணிக்கணும் தெரிஞ்சுதா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன், நான் வர்றேன். சாமி போயிட்டு வாப்பா நீ. அங்கில் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானே லீவ் அப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டேன், அதுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறானே இவன். ஐயோ ராகுலே இருந்தாலும் ரொம்ப தண்டை பேசுற நீ. நான் நடி பண்றதே, நான் அவரை கூப்பிட்டு வச்சு பேசினேன், அவரு அதான் என்ன கூப்பிட்டாரு, வாங்கி கட்டிக்கிறாரு. அந்த வீட்டோட பசங்க வராங்கக்கா. இந்த பையன் யாருக்கா, புதுசா இருக்கா? ஏத்தேனே அவனை எல்லாம் நிமிந்து பாக்காத. ஏன்க்கா மோசமானவனா? மோசமானவன்லாம் இல்லம்மா, அவன் ரொம்ப வாய் பேசுவான். இப்ப நீ மட்டும் அவனையே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வைய, நான் உனக்கு பாக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா, நான் தான் கச்ச நானுவான். அதனால நீ கொஞ்சம் தலையை குனிஞ்சே இரு, அவன் போற வரையும். அவ்வளவு திமுறா? சரி சரி, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்க்கா.
சொல்லுங்கக்கா. அமைதியா இரு. லுக்க பத்தி அதுக்கு என்ன சும்மா என்ன லுக் விட்டுனுக்குற என்ன விஷயம்? ஏய் போயேன்டா, நீ எதுக்குடா முதல்ல நிக்கிறீங்க? இல்லையா ஊருக்குள்ள அப்படியே சரு புருன்னு வண்டி ஓட்டினே இருக்க முடியும். யார் யாரெல்லாம் பாக்குறோமோ அங்கங்கெல்லாம் வண்டியை நிறுத்தி பேசணும். ஏமா உன்னை தானே கேக்குறான், என்ன என்னைய பாத்துனுக்குற? அது பாரு சொல்ல பாத்துனே இருக்குதியா, உனக்கு பாக்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என்னத்துக்கு என்ன பாத்துனுக்குற? உன்னை பார்க்காதுன்னு தானே சொன்னேன். இப்ப நீ பதில் சொல்ற வரையும் அந்த இடத்த விட்டு நவர மாட்டான் அவன். நீ பதில சொல்லு. ஏமா ரெட்டை ஜடை உங்ககிட்ட தானே பேசினுக்குறான், என்னத்துக்கு என்னைய பாத்துனுக்குறா? ஊருக்குள்ள புதுசா இருக்கீங்களே அதான் பார்த்தேன். இது நான் ஊருக்கு புதுசு. ஆமா நீ யாரு முதல்ல? நான் மலரக்கா. யார் இந்த பொண்ணு? என் தங்கச்சி பராகுலே. ஓ தங்கச்சியா? பேர்னா தேனி. அடடடடா இனிக்குதே. ராகுல், அப்புறம் மலரக்கா உங்க தேனுக்கு பேனை குத்திட்டியா? சொல்லி வைங்க கொஞ்சம் நான் யாருன்னு. அப்புறம் இந்த மாதிரிலாம் நான் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது பாருங்க என் பொண்டாட்டி பின்னாடி இவ்வளோ அழகாக உட்காந்துக்கிறா. அது மாதிரி தேனே நான் புக்குடு சரியா? சும்மாலாம் என்ன இப்படி லுக் கூடாத. ராகுல் ரொம்ப டூ மச்சா பேசுற நீ. பின்ன அது என்ன முழுங்குற மாதிரி பாக்குது. பின்ன வேற எப்படி நான் பேசுவேன்? தேனே பாய் அக்கா பாய். இவன் இவ்வளவு ஓவரா பேசுறான். அதான் சொன்னல அவன் இப்படிதான் பேசுவான்னு. அதுவும் இல்லாம அவன் பாட்டுன்னு போயிருப்பான். உன் நேரம் அவனையே பாத்துக்கிட்டு இருக்க சொன்னது. அதனாலதான் இப்படி நின்று பேசிட்டு போறான். இந்த மாதிரி இன்னொரு தடவை அவனை பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிங்கக்கா, நான் சும்மா சைட்டு தான் அடிச்சேன்க்கா. இந்த ஊர்ல பெருசா எந்த பையனும் நல்லா இல்ல. அப்பப்ப யாராவது ஒருத்தர் 2 பேர் இப்படி நல்லா போறாங்க. சரி அதனாலதான் பார்த்தேன். அந்த வீட்டு பையனை கூட எனக்கு தெரியாதுக்கா. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. இதோட அந்த பக்கமே திருப்பி பார்க்காத. அப்படி மறுபடியும் நீ அவனை பார்த்த வண்டியை நிறுத்தி உன்னை நிக்க வச்சு கலாய்ச்சி உன்னை அழ வச்சுதான் வீட்டுக்கு அனுப்புவான் பாத்துக்க. நான் என் அப்பா வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னும் இந்த ஊர்ல நான் என்னென்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ அதை பாரு அதுங்களா எப்படி வந்து இருக்குது கண்ணியா. ஏற்கனவே சிரிச்சு எனக்கு வயிறு வலிக்குதுடா. இதெல்லாம் இவங்க 2 பேர் வேற. அம்மா ராகுல இந்த பக்கம் அவங்க அப்பா வீட்டுக்கு போறியா? ஆமா கேள்வியா, நீ வண்டியில ஒழுங்காவே உட்காந்து வரமாட்டல. நீ ஒழுங்கா உட்காரு கேள்வியா, ஊந்துக்கு இந்த தொலைய போற. அதெல்லாம் நான் உய மாட்டேன்டா. கிரிப்பதான் பூச்சின்னு இருக்கிறேன். நீ என்னடா உன் பொண்டாட்டி இப்படி கூட்டின்னு போற? எப்படி கூட்டின்னு போறாங்க? ஒழுங்கா தான் கூட்டின்னு போயின்னு இருக்கிறேன். அவன் நான் உன்ன மாதிரியா சர்க்கஸ் காமிச்சுன்னு வரா வண்டியில? அட கூறு கட்டுவனே, நான் அப்படி சொல்லலடா. அவ ஒழுங்கா தான் உட்காந்துன்னு வந்துனுங்கிறா. ஆனா நல்லா அழகா குச்சை சட்டங்கிறா. இப்படி வெயில அப்படியா கூட்டின்னு போறியா? ஊறிக்கிற மாட்டா ஒரு தொப்பியா அதை இந்த மாதிரி கண்ணாடியா வாங்கி போட்டு கூட்டின்னு போ. அப்பதானே வெயில படாம இருக்கும். எவ்வளவு அழகா சிரிக்கிட்டு போயிருக்கோம் இந்த. ஏமா நீ ஏமா இவனை கட்டின பாரு, உண்மையில அக்கறையா இல்ல அவனுக்கு. அப்படியே வெயில காய வச்சு கூட்டின்னு போறான் அவனை. காய வைக்கிறதுக்கு என் பொண்டாட்டி வாத்தல் பாரு. அந்த பாரு கேள்வியா ரொம்ப பேசணும்னு வண்டியில அப்படியே ஒரு இடி ஊந்துரு வைக்கீழ. இடி கொத்துக்குள்ளவே நான் ஜம்ப் பண்ணிடுவேன். நான் பேச்சு பேசுறது பத்தி அது இந்த பாரு அந்த ஐஸ் ஊருக்குது பாரு. சாப்பிட்டாவது போ. அன்னத்துக்கு அப்படியே கையில வச்சுனுக்குறா. பல்லு கூசுதுரா. பின்னத்துக்கு கேள்வி வாங்கினாதா? ராகுல் பேர் என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாயில கூத்துமா அவனை. சும்மா கேள்வியா விளையாட்டுக்கு சொன்ன கோச்சுக்காத. அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே உன்னை வண்டியில ரவுண்ட்ஸ் அடிக்கிறேன்னா இது பேச்சு ஏண்டா டே. நீ எப்படியே சாயங்காலம் தானே வருவே இந்த பக்கமா? ஆமா. அப்ப அப்படியே என்ன அந்த கோழிக்காரி ஊட்டாண்ட கூட்டின்னு போறியாடா? முடியாதுப்பா, எங்க வேணாலும் கூட்டின்னு போவான். ஆனா அங்க மட்டும் கூட்டின்னு போக மாட்டேன். ஆமாண்டா எப்பா, அங்க எல்லாம் கூட்டின்னு போயிடாதே. என்ன கூட அங்க கூட்டு போன்னு டார்ச்சர் பண்ணி நிக்குது. தலைகீழ நின்னால நான் கூட்டின்னு போக மாட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை அந்த பக்கம் போய் நல்லா பட்டுட்டேன். ஏன்டா என்னாச்சு? என்னாச்சா? அந்த பக்கமா போனால இது கோழி தூக்கி அமுக்கி வச்சு கொண்டியே அந்த பொம்பளை அப்புறம் பின்னாடி துரத்தின்னு வரும். கோழி திருடின்னு என்னையும் சேர்த்து ஒரு நாள் அன்னைக்கு கோழி திருடுன்னு சொல்லிச்சிட்டியதா? ஐயோ பாட்டி அப்படி இல்லாம பண்ணீங்க? அம்மா நான் கோழி திருடெல்லாம் போலம்மா. நாங்க அந்த பக்கமா போகும்போது கோழி எங்களாண்ட வந்தது ஆசையா. சரி வா கோழிய வண்டியில ஒண்ணு வச்சுக்கணும் சுத்துறோன்னு அதை வண்டியில பூச்சிக்கணும் போடணும். அந்த பொம்பளை பின்னாடி எங்களை தோத்தின்னு வந்துச்சு. திருட்டு கேள்வி நான் கதை விட்டு பத்தியா? திருட்டு கேள்வி உன்னையெல்லாம் அங்க கூட்டின்னு போக முடியாதியா? காயத்ரி அதையெல்லாம் நம்பாதிரியா? ஏமாத்துது அது. அழகா சிரிக்கிற பாப்பா நீ. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? நீ வரியா பேசாம நம்ம 2 பேரும் போலாம். ஐயோ எனக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாது பாட்டி. திருடுறதுக்கு புதுசா ஆள் சேர்க்கிறியா நீ? இந்த கேள்வியா ஒழுங்கா ஐஸ் சாப்பிட்டு ஓடிடு. ரோசாண்டியா வண்டி எடு நீ. சரி பக்கண்ணே போயிட்டு வரோம். சாயங்காலமா பாப்பண்ணே வரட்டா? ஓகே ஆண்டி. பாய் பாட்டி. போ கேள்வியாப்பா பார்த்து உட்காந்துன்னு போ. அப்பா சிரிச்சு வயிறே வலிக்குதுடா ராகுலே. உண்மையிலேயே கண்ணெல்லாம் கூட வலிக்குதுடா எனக்கு. சிரிப்பால நம்மளுக்கு ஒரு வலி வருதுன்னா அந்த வலியை நம்ம தாராளமா ஏத்துக்கலாம்டி. ஆனா அதையே உன்னால தாங்க முடியலன்னா அதுக்கு மருந்து என்கிட்ட இருக்கு, நான் தரேன். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லடா உனக்கு. சரி என்ன மருந்து வச்சிருக்க? உன் வலிகளுக்கு என் முத்தமே மருந்தாகும் கண்மணியே. எரும மாடு. சண்டாளி நாயா ஏன்டி கிள்ளா? இருடி அம்மா அவளா அங்க வீட்டுக்கு போற வரைக்கும் வண்டி ஆட்டி தாண்டி ஓட்டுவேன்.
சந்தோஷ் இந்த காடை பாருங்களேன், சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா சந்தோஷ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான். நீங்க ரொமான்டிக் ரோமியோ தான், நான் ஒத்துக்கிறேன். இப்ப வாங்க பத்திரிக்கையை பார்ப்போம். சரிடி. டிசைன் ரொம்பவே அழகா இருக்குல்லங்க, வெளிப்பக்கமும் சரி உள்பக்கமும் சரி சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ், இதே எடுத்துப்போமா? பார்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. நம்ம அப்பா அம்மா பேர்லாம் இங்கே தான் வரும், குட்டி குட்டியா வரும். நம்ம பேர் மட்டும் பெருசா வரும். இங்க பாருங்க, நந்தினி வெட்ஸ் சந்தோஷ்னு வரும். நந்தினி பக்கத்துல BCA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போட சொல்றேன். உங்க பேர் பக்கத்துல என்ன வரும்? BEன்னு வரும். BE என்னது? சிவில் தானே? செங்கல் சிமெண்ட்னு போடுவாங்களா இல்ல சிவில்னு போடுவாங்களா? என்னங்க போடுவாங்க? செங்கல் சிமெண்ட் கூட போட்டுக்கிட்டோம். உங்க பேர் பக்கத்துல தானே போட போறாங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என் பேர் பக்கத்துல என் டிகிரி போட்டா போதும். அப்புறம் இந்த பக்கத்து பேஜ் இருக்குதுல, இதுல தான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பேரெல்லாம் போடுவாங்க. ரேஷன் கார்டு மாதிரி எல்லாரும் பேரும் இங்க வரும். சிரிப்பா இருக்க போது பாருங்க, 30 பேர் அடிக்கணும் இதுல. அதுக்கப்புறமாட்டி மணப்பெண் தோழிகள்னு சொல்லிட்டு ராகுல் பேரையும் காயத்ரி பேரையும் கொடுத்துருவோமா? சி ராகுல் பொண்ணு இல்லைல்ல, அப்போ மணப்பெண் தோழி மட்டும்தான். ஏன்னா மணி என்னோட மணப்பெண் தோழியா வர முடியாதுல்ல, ஏன்னா அவளுமே மணப்பெண் தானே. அப்ப காயத்ரி பேர் மட்டும் போட்டுக்கலாம். மணப்பெண் தோழன்னு சொல்லிட்டு தனியா அந்த நாய் பேரை போட்டுருவோம், ராகுல் பேரை. சரியா? அப்புறம் வேற என்ன? சூப்பரா இருக்குல்ல. அப்புறம் ஏங்க நீ சூப்பரா இருக்குங்க இது. சந்தோஷ் இங்க பாருங்களா, சந்தோஷ் இங்க பாருங்க, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இதெல்லாம் சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு அமைதியா இருக்கீங்க? என்ன உங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இந்த டிசைன் பிடிக்கலன்னா எடுத்து வச்சிடலாம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பிடிக்காமல இல்லடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் டிசைன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்ப ஏன் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுகிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதான். என்னது? என்ன தெரியுமா, நீ இப்போ சொன்னல இந்த பத்திரிக்கையில் நந்தினி வெட்ஸ் சந்தோஷ்னு போடணும், நந்தினி பக்கத்தில் BCAன்னு போடணும், என் பேர் பக்கத்தில் BE போடணும்னு சொன்னல. இதெல்லாம் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரஃப் நோட்டில் லாஸ்ட் பேஜில் எழுதி வச்சுருந்தேன். சரியா? அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு போச்சு. ரஃப் நோட்டில் எழுதி வச்சிங்களா? ஏங்க நீங்கள் தான் நல்ல பையனாச்சா, நல்லா படிக்கிற பையனாச்சா? ரஃப் நோட்டில் இல்லாமல் இந்த மாதிரி கிறுக்கி வைக்கிறதா? நல்லா படிக்கிறதுக்கு மூளை போதுட்டு நீ, ஆனால் லவ் பண்ணுறதுக்கு மனசு தான் வேணும். அது என்கிட்ட நல்லாவே இருந்துச்சு. அதுவும் உன் மேலே இருக்க லவ் எல்லாம் பயங்கரமான லவ். அதனால தான் நான் 10th படிக்கும் போதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தூபாரா? ஆமாண்டி, 10th படிக்கும் போது தான் நம்மளுக்கான ஒரு பத்திரிகையை நான் ரெடி பண்ணேன். ரஃப் நோட்டில் இருக்கிறேன்னு சொன்னல, அது 10th படிக்கும் போது தான். லாஸ்ட் பேஜில் அழகாக பார்டர் போட்டு டிசைன் எல்லாம் போட்டு பார்டரை சுற்றி நம்ம அப்பா அம்மா பேரெல்லாம் அதில் எழுதி வச்சு நந்தினி வெட்ஸ் சந்தோஷ்னு இப்போ நீ சொன்னல, அதை நான் அங்கே எழுதினேன். நந்தினி பக்கத்தில் 7th ஸ்டாண்டர்ட், சந்தோஷ் பக்கத்தில் 10th ஸ்டாண்டர்ட்னு எழுதி அழகாக அந்த பத்திரிகையை ரெடி பண்ணேன். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமாடி. அன்றைக்கி நான் அடைஞ்சம் பார்த்தியா ஒரு ஆனந்தம், அதுக்கெல்லாம் அளவே இல்லை. நந்தினி 7th ஸ்டாண்டர்டு, சந்தோஷ் 10th ஸ்டாண்டர்டா? செம்ம ஃபன்னா இருக்குங்க. நான் 10th படிக்கிறப்ப நீ 7th தானடி படிச்சுக்கிட்டு இருந்த, அப்போ நான் அதை தானே போட முடியும். அதான். அது சரி சரி, இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ லாக் பண்ணிடலாமா? தாராளமாக லாக் பண்ணிவிடு, லைஃப் லாங். பாடுறா, அப்போ கடைக்காரர் அண்ணங்கிட்ட போய் இதையே சொல்லிடுங்க, பிரிண்ட் போட சொல்லி. சரி வா, சேர்ந்தே போய் கொடுப்போம். பத்திரிக்கை உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஆமாண்டி, ரொம்பவே நல்லா இருக்கு. சரிங்க சந்தோஷ், என்னதான் இருந்தாலும் இது நானாக பார்த்து செலக்ட் பண்ணது. நான் உங்ககிட்ட காமிச்சேன், நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்களாம் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பீங்களா இல்லை வேற மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பீங்களா? இந்த மாதிரியும் எடுத்திருப்பேன், அப்படி இல்லைன்னா இதை விட கொஞ்சம் சிம்பிளாக எடுத்திருப்பேன். நீங்கள் இந்த ஜிகு ஜிகுன்னு மினுக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டீங்கல்ல? ஆமா. ஏங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? ஒரு மாதிரி இருக்கிறீங்க நீங்க. ஒரு மாதிரின்னா என்னடி சொல்ல வர? எப்படி சொல்றது, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் கூட சரி நல்ல நீட்டாக தான் போடுறீங்க, ஒரு டிசைனும் இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் பத்திரிக்கையாவது கொஞ்சம் டிசைனாக நீங்கள் பார்ப்பீங்க, எடுத்து கொடுப்பீங்கன்னு நினச்சா எல்லாமே நீங்களும் பிளெயினாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. கலர் வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்க, மற்றபடி டிசைன் எல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் ராகுலை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னு வைங்களேன், அந்த பத்திரிக்கையில் ஜிகனா ஒட்டும் தெரியுமா, அந்த மாதிரியான பத்திரிக்கையெல்லாம் எடுத்து என் கையில் காமிச்சிருப்பான். அப்படி பட்டவன். எங்களுக்கும் அதான் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தொட்டால் ஜிகு ஜிகுன்னு ஒட்டுது நந்தினி, இது என்ன நந்தினி நூல் நூலாக வருது, இது என்ன நந்தினி இதில் ஓட்ட ஓட்டியாக இருக்குது, அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷ். நீங்கள் பிளெயினாக தான் பார்க்குறீங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? என்ன பண்ணுறது நந்தினி, ஒருத்தவங்களோட சாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு நீட் அண்ட் சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்குலாம் ஜிகு ஜிகுன்னு பிடிச்சிருக்காங்கன்னா வாங்கிக்கோங்க, நான் அதையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எனக்கு பிடிச்சதை நான் ஏற்றுப்பேன், அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கணும்னு தோணுச்சு. கொஞ்சமாவது மாறி பாருங்களேன், நல்லா கலர் கலராக சொக்காயை போட்டுக்கணும், நல்லா டிசைனாக சொக்காயெல்லாம் போட்டுக்கணும், சுற்றுங்களாம். அப்படி சொல்கிறியா? சரி ஓகே. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றினேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு, இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேனே, பிளாக்கு ரெட்டுன்னு கூட வாங்கினேனே, ஞாபகம் இருக்கா?
வண்டியை எடுக்கிறீங்களா? டைம் ஆகுது. சரி கோவப்படாத. நீ தானே சொன்ன டிஃப்ரெண்டாருன்னு, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு நினைச்சேன் மறுபடியும். அதுக்குண்ணா இந்த பூ போட்ட சட்டையை தான் நீங்கள் போடணுமா? இங்கே பாருங்க சந்தோஷா, அது அந்த சௌமியா சொன்னது. அதையெல்லாம் நீங்கள் போடக்கூடாது சொல்லிட்டான். கொன்னுடுவோம் உங்களை. என்னடி இப்படி பேசுற? அதுவும் டிசைனா தானே இருக்கும், அப்படியே புதுசா மாடர்னா இருக்கும்ல. வேணாங்க, எதையாவது தூக்கி அடிச்சிட்டு போகிறோம். நீங்கள் வண்டி எடுங்க. நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம்ல, மணிமேகலைக்கு ட்ரெஸ் வேறு எடுக்கணும். சீக்கிரம் வண்டி எடுங்க. இதை மட்டும் மறக்காத. அந்த குட்டி பிசாசுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது இப்போ ரொம்ப முக்கியம்ல. வேற வழி எடுத்து தானே ஆகணும். உங்கள் தங்கச்சி ஆசைப்பட்டு வேற கேட்டுட்டா. நீங்கள் வண்டி எடுங்க. கடைசியில் அவள் பிடிவாதம் தான் ஜெயிக்குது இல்லை. அவளை மாற்றணும்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னையும் அவளையும் தனியாக வச்சதுக்கு காரணம் கூட அதுதான். ஆனால் அதில் ஓரளவுக்கு நான் ஜெயிச்சிட்டேனே வச்சுக்கலாமே. ஏன்னா அவள் உங்ககிட்ட இப்போ நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த பிடிவாதத்தை மாற்றவே முடிய மாட்டேங்குது மணிக்கிட்ட இருந்து. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உண்மையை சொன்னால் அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க சந்தோஷ். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவளை கொஞ்சம் கண்டிப்பாக வளர்த்துருக்கணும். ஆனால் எல்லாருமே செல்லம் கொடுத்து தான் வளர்த்துட்டாங்க. என் அப்பா அம்மாலேருந்து, உங்கள் அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே சொல்கிறேன். அப்படி எல்லாத்தையுமே கொடுத்து கொடுத்து வளர்த்த பொண்ணு பின்ன எப்படி இருப்பா? பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பா. அதனால் நீங்கள் அவளை மாற்றணுன்னெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. விட்டுருங்க, தேவையில்லாத டென்ஷன் தான். சரியாதான் சொல்கிற. ஆனால் அவள் பிடிவாதத்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்குன்னு உனக்கே தெரியும். அதனால தான் யாருக்கும் டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நானே அவளை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன். அதையும் வேணாங்கிற. நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் தங்கச்சி திருந்தாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஏற்கனவே ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. கம்பெனி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இன்றைக்கி பத்திரிக்கை எடுக்க வரும். இன்றைக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கல்யாணத்தையும் சேர்த்து உங்கள் தங்கச்சி கல்யாணம்னு எல்லா வேலையும் உங்கள் தலையில் தான் விடிஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் உங்கள் தங்கச்சியை திருத்துறேன், பிடிவாத குணத்தை மாத்துறேன்னுலாம் நீங்கள் சுத்த தேவையில்லை. விட்டுருங்க. சரி, கல்யாணத்துக்குள்ளேயாச்சும் மணியை மாற்றணும்னு நினச்சேன். சரி வேணாம் விடு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அண்ணன் பார்த்துப்பான் அவளை. ஆமாங்க, அவர் பார்த்துப்பாரு. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். அவர்கிட்ட போய் பிடிவாதம் பிடிச்சிட்டுலாம் நிற்க சொல்லுங்களா? அதை இடுப்புலேயே மிதிப்பாரு. பாவண்டி என் தங்கச்சி. சும்மாங்க, அவர் ஏங்க அப்படியெல்லாம் பண்ண போறாரு? நீங்க வேற. அவருமே எல்லாத்தையும் அதுக்கு வாங்கி கொடுத்துருவாரு, கேட்கறதெல்லாம் செஞ்சிருவாரு. ஆனா நம்ம கிட்ட பண்ற மாதிரியெல்லாம் அவளால அவர்கிட்ட பண்ண முடியாது. அதானே பார்த்தேன். ஏண்டி ஆனால் நம்மளை பார்த்தியாடி பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கல்யாணம் எப்படி பண்ணிக்கணும், நம்ம எப்படி வாழ போறோங்கிறத பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு நம்ம ஃபேமிலியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நானே அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். அப்ப நம்ம 2 பேருமே பொறுப்பான பசங்களா தான் இருக்கோம்ல. ஆமா ஆமா. ஐ லவ் யூ நந்தினி. என்ன திடீர்னு தோணுதே. அது சரி, உனக்கு தோணாதாடி? தோணுது. அப்ப சொல்லு. நான் விளையாடுறீங்களா? சும்மா. சந்தோஷ், ம் நம்ம எங்கன்னா ஓடி போயிடலாமா சந்தோஷ்? அடிப்பாவி, நான் கூட ஐ லவ் யூ தான் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஓடி போயிடலாமான்னு கேட்குறான். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கன்னா ஓடி போயிடலாமா? எல்லாத்தையும் விட்டுடலாம். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட கடமை, அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுடலாம். நம்ம 2 பேர் மட்டும் எங்கன்னா ஓடி போயிடலாம். நம்ம எதுக்கு நந்தினி ஓடி போகணும்? அதான் இவ்வளோ பெரிய கார் இருக்குல்ல, கார்லேயே போயிடுவோம். ஓடி போனால் காலெல்லாம் வலிக்காதா? முன்னாடி முறைகிற. வண்டி அடியாயோ, வண்டி எடு. உனையெல்லாம் போய் கூப்பிட்ட மத்தியா ஓடி வரத்துக்கு என்ன சொல்லணும்? வண்டி எடு. நந்தினி என்ன கூப்பிடாம வேற யார் அடி கூப்பிடுவா? வண்டி எடுங்கன்ட்டான். சரி கோவப்படாது, எடுக்கிறேன். ஆனால் நம்ம ஓடிலாம் போக வேண்டாம் நந்தினி. சூப்பராக இங்கேயே கல்யாணம் பண்ணி போனா எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம வீட்டில் அப்போ வேணா ஓடி போகலாம். பார்ப்போம். அதான் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல. உங்கள் தங்கச்சிக்காரி எப்படியோ படம் எடுத்துக்கிட்டு ஆடுவா. அப்போ பார்த்துக்கலாம்.